ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இந்திய பொருளாதாரம் அந்த லெசன் கீழே நம்ம இது வரைக்கும் நம்ம ஹைலைட் பண்ணி டாப் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த சமூக பிரச்சனைகள், ஓகேங்களா, இந்த சமூக பிரச்சனைகள் இந்த டாபிக் ரிலேட்டட் நமக்கு கவர்மெண்ட் மெட்டீரியலில் 2 PDF அப்படின்றது நான் இருக்குது ஷேர் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு, ஓகேங்களா. அந்த 2 PDF உள்ள கண்டென்ட்டை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோமே, ஓகேங்களா. ஸோ இதுக்கு ரிலேட்டடாக நமக்கு சோர்ஸ் அப்படின்றது நமக்கு அதுவே போதுமானது தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன், ஓகேங்களா ஆஃபீஸர். ஓகே, அந்த 2 PDFல இந்த டாபிக் ரிலேட்டடாக என்னென்ன கண்டென்ட் இருக்குது, என்ன படிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓகே, இங்கே பாருங்கள், சமூக துறை பிரச்சனைகள், ஓகேங்களா. இது ஃபஸ்ட்டு PDF. இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், சமூக பிரச்சனைகள். ஸோ சமூகத்தில் பெண்கள், குழந்தைகள், இளைஞர்களுடைய நலன் பாதிக்கப்படுறது, சமூக பாதுகாப்பற்ற நிலை, சட்டங்களை மீறிய செயல்பாடுகள், இது எல்லாமே நமக்கு என்னவாக இருக்குது, ஒரு சமூக பிரச்சனைகளாக தான் இருக்குது, கரெக்டுங்களா. ஸோ பெண்களுடைய நலனில் பாதிப்பு, குழந்தைகளுடைய நலனில் பாதிப்பு, இளைஞர்களுடைய நலனில் பாதிப்பு, சமூகத்தில் ஒரு பாதுகாப்பற்ற நிலை, அடுத்தது சட்டங்களை மீறிய ஒரு செயல்பாடுகள், இது எல்லாமே நமக்கு ஒரு சமூகத்தில் ஒரு பிரச்சனை தான் இருக்குது, ஓகேங்களா. ஸோ என்னென்ன மெயினாக அப்படின்னாக்கா, ஸோ சமூகம் ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னாக்கா, உணவு பற்றாக்குறை, குடிநீர் பற்றாக்குறை, குடியிருக்க இடவசதியின்மை, கல்வி அறிவின்மை, வேலையின்மை, வறுமை, இதெல்லாமே நமக்கு சமூக ரீதியான பிரச்சனைகள் சொல்லலாம். பொருளாதார பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வேலையின்மை அதிகரிக்கின்றது, தலா வருமானம் மற்றும் நாட்டு வருமானம் என்பது குறைந்து கொண்டே வருவது, பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படுது, இதெல்லாமே நமக்கு பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் சொல்லலாம். அடுத்தது சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் பொறுத்த வரைக்கும், சுற்றுச்சூழல் மாசடைதல், சுகாதார கேடு ஏற்படுதல், தொற்று நோய்கள் எளிதில் பரவுதல், இந்த இதெல்லாம் நமக்கு சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைகள் சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ இதை நம்ம கட்டுப்படுத்துவதற்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்காக கான்ட்வார் மற்றும் சீனா மாதிரிகளை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னாக்கா கான்ட்வார் மற்றும் சீனாவுடைய மாதிரிகளிலிருந்து பயன்படுத்த வேண்டும் சொல்கிறாங்க. அடுத்தது திருமண வயதை உயர்த்த வேண்டும், ஓகேங்களா. ஸோ திருமண வயதை உயர்த்த வேண்டும் அப்படின்றது சொல்கிறாங்க. அடுத்தது கருத்தடை சாதனங்கள் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், மக்கள் தொகை வெடிப்பு பற்றிய விழிப்புணர்வு மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தல், அரசு ஊழியர், அரசியலில் பங்கேற்போர் அல்லது அவங்களுக்குலாம் 2 குழந்தைகள் மட்டும் பெற்றிருக்க வேண்டும், இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அடுத்தது சுகாதார வசதிகளை அதிகப்படுத்த வேண்டும், பொது நடைமுறை சட்டத்தை அமல்படுத்துதல், இந்த மாதிரிலாம் பண்ணுவதன் மூலம் நமக்கு மக்கள் தொகையை கட்டுப்படுத்தலாம், வேலையின்மையை குறைக்கலாம், ஓகேங்களா, வறுமையை போக்கலாம், ஓகேங்களா, பொருளாதார வளர்ச்சி என்பது முன்னேற்றம் ஏற்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய அரசியலமைப்பு என்ன மாதிரியான பாதுகாப்பு கொடுக்குது, என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுத்திருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் முகவுரை, ஓகேங்களா. இது முகவுரை, ஓகேங்களா. ஸோ இந்திய அரசியலமைப்போட முகவுரை அடிப்படை உரிமைகள், அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் அல்லது கோட்பாடுகள் போன்றவற்றில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன, ஓகேங்களா. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷனில் முகவுரை, அடிப்படை உரிமைகள், DPSP என்று அழைக்கப்பட்ட அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள், இந்த மாதிரி விஷயத்துலலாம் இந்த டாபிக் கண்டென்ட் கீழே நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, நிறையா பாதுகாப்பு நடவடிக்கைகள் அப்படின்றது ஏற்படுத்தியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ பெண்களுக்காக என்னென்ன பண்ணியிருக்காங்க, கான்ஸ்டியூஷனில் எந்தெந்த விதியில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ பெண்கள் நலம் ஆர்டிக்கல் 14, ஓகேங்களா. ஸோ ஆர்டிக்கல், ஷரத்து, விதி, ஓகேங்களா. ஸோ விதி, ஷரத்து, ஆர்டிக்கல், இது அடுத்து உறுப்பு, ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நமக்கு ஒரே மீனிங் தான், ஓகேங்களா. இது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஷரத்துனாலும் விதினாலும் உறுப்புனாலும் ஆர்டிக்கல்னாலும் ஒரே மீனிங் தான். ஸோ விதி 14 என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, சட்டத்தின் முன்னாடி அனைவருமே சமம் தான், அதனால் சமமான ஒரு சட்ட பாதுகாப்பு அளிக்கின்றதுன்னே சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ விதி 14 என்ன சொல்லுது, சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே ஈக்குவல் தான், அனைவரும் சமம், ஓகேங்களா. இதன் மூலம் நமக்கு சமமான ஒரு சட்ட பாதுகாப்பை அளிக்கின்றது. அடுத்தது விதி 15(3), ஓகேங்களா. ஸோ ஷரத்து 15(3) அப்படின்றது என்ன சொல்லுதுனாக்கா, மகளிர்களுக்கான சிறப்பு சட்டங்கள் அப்படின்றது கொண்டு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ விதி 15(3) விதி என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, மகளிருக்கு ஒரு சிறப்பு சட்டங்கள் அப்படின்றது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. அடுத்தது 16வது விதி, பொதுவான வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளிக்கணும், ஓகேங்களா. ஸோ பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு அளித்தல் பற்றி சொல்கிறது தான் விதி
16. அடுத்தது 23. ஓகேங்களா, ஷரத்து 23 அப்படின்றது மனித சுரண்டலை தடுத்தல் பற்றி சொல்கிறது. எல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஆர்டிக்கல் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம இந்திய அரசியலமைப்பில் இந்த மாதிரி சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளை குறைப்பதற்காக நிறையா பெண்களுக்காக இருந்தாலும் சரி, குழந்தைகளுக்காக இருந்தாலும் சரி, கல்வி ரீதியாகவும் எல்லா விதத்துலேயும் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு தொழில் ரீதியாகவும் வேலைவாய்ப்பு ரீதியாகவும் நிறைய அவங்க நடவடிக்கைன்றது எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, இந்த விதி இந்த இதை சொல்லுது, அதனால் இதை ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி நிறைய நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எடுத்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்தது பாருங்கள், விதி 39A இலவச சட்ட உதவி. ஓகேங்களா, ஸோ இலவச சட்ட உதவி பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் தான் ஷரத்து 39A. அடுத்தது ஷரத்து 42 பெண்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் மகப்பேறு விடுப்பு அளித்தல் பற்றி சொல்கிறது. எதுனாக்கா ஷரத்து 42. ஓகேங்களா, ஸோ இப்போது நீங்கள் கவர்மெண்ட் அதிகாரி ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா மெட்டர்னிட்டி லீவ், அதாவது நமக்கு இப்போது கன்சீவ் ஆகிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு 1 இயர் அப்படின்றது என்னது மெட்டர்னிட்டி லீவ், அதாவது வித் சேலரியோட நமக்கு 1 வருடம் நமக்கு மகப்பேறு விடுப்பு அப்படின்றது உண்டு. ஓகேங்களா ஆஃபீஸர். ஸோ அடுத்தது விதி 51A இது என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, இது என்னது, இது அடிப்படை கடமைகளில் வந்துடும். கரெக்டுங்களா, அடிப்படை கடமைனாலே விதி 51A. அதில் நமக்கு 11 கடமைகள் இருக்கும். அதில் ஒரு கடமை தான் இந்த அப்படின்ற ஒரு கடமை, அதாவது 51A. ஸோ இந்திய மக்கள் எல்லோரிடத்திலும் பொதுவான சகோதரத்துவத்தை வளர்க்க வேண்டும். எல்லாரிடமும் பொதுவான சகோதரத்துவம் என்பது வளர்க்க வேண்டும். பெண்களுக்கு இழிவு உண்டாகும் செயல்களை அறவே கைவிட வேண்டும் என்பதை பற்றி இந்த ஷரத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ 51A என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, இந்திய மக்கள் எல்லோரிடத்திலும் பொதுவான சகோதரத்துவத்தை வளர்க்க வேண்டும். பெண்களுக்கு இழிவு உண்டாகின்ற செயல்களை அறவே கைவிட வேண்டும். ஓகேங்களா, அடுத்தது 326 ஷரத்து 326. இது நமக்கு தேர்தல். ஓகேங்களா, ஸோ தேர்தல் ஆணையம் அப்படின்றது பகுதி 15. தேர்தல் ஆணையம் பற்றி சொல்கிற பகுதின்றது நமக்கு பகுதி 15 வந்துடும். ஆர்டிக்கிள் பார்த்திங்க அப்படின்னாக்கா 324லேருந்து 329 வரைக்கும் உள்ளது தேர்தல் ஆணையம் பற்றி சொல்லுது. ஓகேங்களா, அதில் 326 என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுதல் ஆகும். ஓகேங்களா, விதி 326ன்றது என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் நம்ம தேர்தலில் போட்டியிட வேண்டும். அப்போ வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் தேர்தலில் போட்டியிடுதல் பற்றி சொல்கிற ஆர்டிக்கிள் எது அப்படின்னாக்கா விதி 326. அடுத்தது வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961, பேறுகால ஓய்வூதிய சட்டம் 1961, குடும்ப வன்முறை தடை சட்டம் 2005 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, குடும்ப வன்முறை தடை சட்டம் 2005, தேசிய பெண்கள் ஆணைய சட்டம் 1990. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி அடிப்படை உரிமைகள் அப்படின்ற 12லேருந்து 35 வரைக்கும் உள்ள விதிகள். அடுத்தது அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் டிபிஎஸ்பி அப்படின்ற 36லேருந்து 51 வரைக்கும் உள்ள விதிகள். அடுத்தது அடிப்படை கடமைகளில் 51A இருந்து 51K வரைக்கும் ஒரு 11 கடமைகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் முகவுரையிலேயே நமக்கு இறையாண்மை மிக்க சமதர்ம சமயச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்ற ஒரு ஸ்லோகன் மூலமாக என்ன சொல்லியிருப்பாங்க, எல்லாருக்குமே சமமான ஒரு இது கொடுக்கணும், அந்தஸ்து கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ அங்கே மத வேறுபாடு இருக்கக்கூடாது. ஓகேங்களா, இறையாண்மையோடு செயல்படணும், சகோதரத்தோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம இந்திய அரசியலமைப்பில் எல்லா இடத்துலையுமே வலியுறுத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ முகவுரை, அடிப்படை உரிமைகள், அடுத்தது அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள், அடிப்படை கடமைகள், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம சமூகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் அப்படின்றது இந்தாங்க, இதெல்லாம் பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை நம்ம குறைக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அது மட்டும்தானா அப்படின்னாக்கா நிறைய சட்டங்களும் ஏற்றிருக்காங்க. என்னென்ன சட்டங்கள், வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961, பேறுகால ஓய்வூதிய சட்டம் 1961, குடும்ப வன்முறை தடை சட்டம் 2005, தேசிய பெண்கள் ஆணைய சட்டம் 1990. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி சட்டங்கள் ஏற்றுவதன் மூலமாகவும் நிறைய பிரச்சனைகள், சமூகத்தில் சார்ந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணணும், குறைக்கணும் அப்படின்றத முன்னேற்றத்தை ஏற்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போது குழந்தைகள், இப்போ நம்ம பெண்கள் பற்றி பார்த்துட்டோம். ஓகேங்களா, இது வரைக்கும் பார்த்தது பெண்களுக்கான விதிகள் சட்டங்கள் பார்த்தோம். இப்போ குழந்தைகளுக்காக என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸோ ஷரத்து 24. ஓகேங்களா, அதாவது இது நமக்கு எதில் வந்துடும் அப்படின்னாக்கா
அடிப்படை உரிமைகள் வந்துடும். ஏன்னா 12லேருந்து 35 வரைக்கும் நமக்கு அடிப்படை உரிமைகள் பற்றி சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ ஷரத்து 24 என்ன சொல்லுது அப்படின்னாக்கா 14 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்களை நம்ம வந்து என்ன பண்ணணும், கடுமையான தொழிற்சாலைகளில் வந்து பணியில் அமர்த்துவதை தடுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அடிப்படை உரிமைகள் 12லேருந்து 35, அடுத்தது அடிப்படை கடமைகள். ஓகேங்களா? இதெல்லாம் நமக்கு கொஸ்டின் அப்படின்றது நிறைய கேட்டுகிட்டே வராங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். ஸோ ஷரத்து 24 அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னாக்கா 14 வயதிற்குட்பட்ட சிறுவர்களை பணியில் அமர்த்துவதை தடை செய்தல். அடுத்தது ஷரத் 45. ஸோ ஷரத் 45 அப்படின்றது நமக்கு எங்கே போயிடும், டிபிஎஸ்பி. ஏன்னா டிபிஎஸ்பி அப்படின்றது அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் 36லேருந்து 51 வரைக்கும். கரெக்டுங்களா? இதில் 45வது விதி என்ன சொல்லுது அப்படின்னாக்கா 6 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுடைய நலனை பாதுகாத்தல் மற்றும் கல்வி அளித்தல். ஓகேங்களா? எத்தனை வயதிற்குட்பட்டு, 6 வயதிற்குட்பட்டு குழந்தைகளுடைய நலனை பாதுகாத்தல். ஓகேங்களா? வித்தின் 6 ஏஜ். ஓகேங்களா? ஸோ 6 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் நலன்னா விதி 45ல் சொல்லுது. அதுவே 6 முதல் 14 வயது வரையில குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தல் பற்றி சொல்கிற ஆர்டிக்கிள் எது அப்படின்னாக்கா ஷரத்து 51ல் 7K. இதுதான் நமக்கு 11வது அடிப்படை கடமையாகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து யாருடைய கடமை சொல்லியிருப்பாங்க, பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் கடமையாகும். பெற்றோர் அல்லது பாதுகாவலருடைய கடமை பற்றி சொல்கிறதுனா அடிப்படை கடமையில் 51ல் 7Kல சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதுவே நமக்கு அடிப்படை உரிமைகள் என்ன சொல்லியிருப்பாங்க, ஆர்டிகல் 21ல் A. ஓகேங்களா? தொடக்க கல்வி 6 முதல் 14 வயது வரையில குழந்தைகளுக்கு கல்வி, தொடக்க கல்வி என்பது கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்றது அடிப்படை உரிமையில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போது ஷரத் 51ல் 7K என்ன சொல்கிறாங்க, 6 முதல் 14 வயது வரையில குழந்தைகள் யாவருக்கும் கல்விக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சட்டம், என்ன சட்டம் ஏற்றிருக்காங்க, குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் 1986, குழந்தை தொழிலாளர் தடை சட்டம். ஸோ நம்ம வந்து விதி 24ல் பார்த்தோம். என்ன பார்த்தோம், ஆர்டிக்கல் 24 என்ன சொல்லிச்சு, 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை பணியில் அமர்த்துவதை தடை செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து விதியிலே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கான ஆக்டும் வந்து இருக்குது. குழந்தை தொழிலாளரை தடை செய்யறதுக்காக ஒரு சட்டமும் வந்து 1986ல் ஏற்றிருக்காங்க. அடுத்தது குழந்தை உரிமைகள் பாதுகாக்கும் சட்டம் 2005. ஓகேங்களா? குழந்தைகளுடைய உரிமைகளை பாதுகாக்கும் சட்டம் 2005. இது ரெண்டு நமக்கு குழந்தைகளுக்கான சட்டம். ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா இளைஞர்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இளைஞர்களுடைய நலனுக்காக என்னென்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஷரத்து 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் சம சட்ட பாதுகாப்பு. இது வந்து நம்ம இளைஞர்களுக்கும் பொருந்தும். அடுத்தது விதி 15 என்ன சொல்லுது, மதம், ஜாதி, இனம், பாலினம், பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையிலான பாகுபடுதலை தடை செய்தல். அடுத்து 16 என்ன சொல்லுது, பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு கொடுக்கணும். 23 என்ன சொல்லுது, மனித சுரண்டலை தடுக்கணும். அடுத்தது விதி 47. ஓகேங்களா? ஸோ விதி 47 அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னாக்கா பொதுமக்களுடைய ஊட்டச்சத்து மற்றும் உயர்ந்தபட்ச வாழ்க்கை முறை மற்றும் பொது நலனை அதிகரிப்பது மாநில அரசின் கடமை அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? பொதுமக்களுடைய ஊட்டச்சத்து, உயர்ந்தபட்ச வாழ்க்கை முறை, பொது நலனை அதிகரிப்பது இதெல்லாமே வந்து மாநில அரசுடைய கடமைன்னு சொல்கிற ஆர்டிக்கல் இது ஷரத்து 47. அடுத்தது சட்டம் பார்த்திங்கனாக்கா இளைஞர்களுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம்னாக்கா கொத்தடிமை தடை சட்டம் 1976, சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1955. இது ரெண்டு விஷயமும் கொண்டு வந்திருக்காங்க. கொத்தடிமை தடை சட்டம் 1976, சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் என்பது 1955 கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இப்போது தொழிலாளர்களுக்காக என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க பார்த்திங்க அப்படின்னாக்கா விதி 39 சமமான வேலைக்கு ஆண் பெண் அவங்களுக்கு சமமான ஊதியம். இது ரொம்ப 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 முக்கியமானது. கொஸ்டின் வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ ஷரத்து 39 என்ன சொல்லுது அப்படின்னாக்கா சமமான வேலைக்கு ஆண் பெண்ணுக்கு சமமான ஊதியம். ஓகேங்களா? ஸோ சமமான ஊதியம் பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் எது அப்படின்னாக்கா விதி 39. அடுத்தது விதி 41 என்ன சொல்லுது, முதுமையில் நோயுற்ற நிலையில் அரசு உதவி செய்தல். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து வயசான காலத்தில் நோயுற்ற நிலையில் இருக்கிறப்ப அரசு வந்து உதவி செய்யணும்னு பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் 41. அடுத்தது 42 என்ன சொல்லுது, பெண்களுக்கு பேறுகால விடுப்பு மற்றும் சலுகைகள் அளிப்பது பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் எது அப்படின்னாக்கா 42 சொல்லுது.
அடுத்தது ஷரத்து 43ல் பி என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, ஷரத்து 43ல் பி இது என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, கிராமப்புறங்களில் சுய தொழில், குடிசை தொழில் மற்றும் கூட்டுறவு முறையில் தொழிற்பயிற்சிகளை ஊக்குவிக்க வழி செய்கிறது. ஓகேங்களா. ஸோ சுய தொழில் செய்கிறதுக்கு இருந்தாலும் சரி, குடிசை தொழில் செய்கிறதுக்கு இருந்தாலும் சரி, கூட்டுறவு முறையில் தொழிற்பயிற்சிகளை ஊக்குவிப்பதனாலும் சரி வழிவகை செய்வதாக இந்த 43ல் பி உள்ளது. ஓகேங்களா. ஸோ நம்ம பார்க்குற எல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா, தொழிற்சாலை சட்டம். தொழிற்சாலை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1946. அடுத்து குறைந்தபட்ச ஊதிய சட்டம் 1976 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ தொழிற்சாலை சட்டம் 1946, குறைந்தபட்ச ஊதிய சட்டம் 1976. இது வந்து தொழிலாளர் நலனுக்காக கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா. ஸோ சமூக பாதுகாப்பு சட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, தீண்டாமை தடை சட்டம் 1955, வன்கொடுமை தடை சட்டம் 1986, மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1993. ஓகேங்களா. ஸோ தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 1993 கொண்டு வந்திருப்பாங்க. சிறுபான்மையினர் நலனுக்காக தேசிய சிறுபான்மையினர் ஆணையம் 1994 ஏற்படுத்தப்பட்டது. ஓகேங்களா. ஸோ இது இவ்வளோதான் நமக்கு இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் பிடிஎஃப்ல உள்ள கண்டென்ட். ஓகேங்களா. ஸோ நம்ம பார்த்த எல்லாமே நமக்கு கொஸ்டின் தான். ஓகேங்களா. ஒரு விதியாக இருந்தாலும் சரி, சட்டமாக இருந்தாலும் சரி நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, இன்னொரு பிடிஎஃப்ல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வந்து ஃபைனலாக ஒரு விஷயம் கொடுக்கலாங்க. ஓகே சரிங்க, பாருங்கள் சமூக பிரச்சனைகள். ஸோ சமூகத்தில் பெண்கள், குழந்தைகள், இளைஞர்களுடைய நலன் பாதிப்பு, சமூக பாதுகாப்பற்ற நிலை, சட்டங்களை மீறி செயல்பாடுகள், இதெல்லாமே நமக்கு என்ன சொல்கிறோம்? சமூக பிரச்சனைகள் சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ அதாவது பெண்கள், குழந்தைகள், இளைஞருடைய நலன் பாதிக்கப்படுறது, சமூகத்தில் பாதுகாப்பற்ற ஒரு நிலை இருக்கிறது, சட்டங்களை மீறி செயல்படுறது, எல்லாமே நமக்கு சமூக பிரச்சனைகள் சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ நம்ம அங்கே பார்த்து தான் இந்த பிடிஎஃப்ல இருக்குது. ஸோ சமூக பிரச்சனைகள் பொறுத்த வரைக்கும் உணவு பற்றாக்குறை, குடிநீர் பற்றாக்குறை, குடியிருப்பதற்கு இடவசதியின்மை, கல்வி அறிவின்மை, வேலையின்மை, வறுமை, இதெல்லாமே நமக்கு ஒரு சமூக பிரச்சனையை சொல்லலாம். பொருளாதார பிரச்சனை அப்படின்னாக்கா, வேலையின்மை அதிகரிக்கின்றது, தலா வருமானம், நாட்டு வருமானம் என்பது குறைவது, பொருளாதார வளர்ச்சி என்பது பாதிக்கப்படுவது, இந்த மாதிரி விஷயங்களும் நமக்கு பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் சொல்லலாம். அடுத்து சுற்றுச்சூழல் பொறுத்த வரைக்கும் நமக்கு சுற்றுச்சூழல் மாசடைதல், சுகாதார கேடு ஏற்படுதல், தொற்று நோய்கள் எளிதில் பரவுதல், இதெல்லாமே நமக்கு சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னாக்கா, மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்கு கான்ட்வார் மற்றும் சீன மாதிரிகளை பயன்படுத்த வேண்டும் சொல்லியிருக்கலாம். அடுத்து திருமண வயதை உயர்த்த வேண்டும், கருத்தடை சாதனைகள் பற்றிய விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தணும், மக்கள் தொகை வெடிப்பு பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அடுத்தது 2 குழந்தைகள் மட்டுமே பெற்றிருக்க வேண்டும் அப்படின்ற அவேர்னஸ் வந்து கொடுக்கணும். ஸோ சுகாதார வசதிகளை அதிகப்படுத்த வேண்டும். ஓகேங்களா. பொது நடைமுறை சட்டத்தை அமல்படுத்த வேண்டும், அரசியலமைப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகள் வந்து கொண்டு வரணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இந்திய அரசியலமைப்புடைய முகவுரை, அடிப்படை உரிமைகள், அரசுக்கு வழிகாட்டும் கோட்பாடுகள் அல்லது நெறிமுறைகள், இதெல்லாம் வந்து நமக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் அப்படின்றது ஏற்படுத்தியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா, பெண்களுடைய நலனுக்காக என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, ஸோ ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது? சட்டத்தின் முன்னாடி அனைவரும் சமம். ஓகேங்களா. ஸோ சமமான ஒரு சட்ட பாதுகாப்பு பற்றி சொல்லுது. அடுத்தது விதி 15ல் 3 மகளிருக்கான சிறப்பு சட்டங்கள் பற்றி சொல்லுது. அடுத்து ஷரத்து 16 என்ன சொல்லுது? பொது வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பு கொடுக்கணும். அடுத்தது விதி 23 மனித சுரண்டலை தடுக்கணும். அடுத்தது விதி 42 என்ன சொல்லுது? பெண்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் மகப்பேறு விடுப்பு அளித்தல் பற்றி சொல்லுது. ஓகேங்களா. ஸோ 39A. ஓகேங்களா. 39Aல என்ன சொல்லுதுன்னாக்கா, இலவச சட்ட உதவி பற்றி சொல்லுது. அடுத்தது 51ல் 7K. ஓகேங்களா. ஸோ 51ல் 7K என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, இந்திய மக்கள் எல்லோரிடத்திலும் பொதுவான சகோதரத்துவத்தை வளர்க்க வேண்டும், பெண்களுக்கு இழிவு உண்டாகும் செயல்களை அறவே கைவிட வேண்டும் சொல்லியிருப்பாங்க. சரி, இது வந்து நமக்கு 51ல் ஏல இ அப்படின்னு பார்த்தோம், நம்ம இருக்குங்களா. ஸோ அதுதான் வந்து என்ன சொல்லுது? மக்கள் எல்லோரிடத்திலும் பொதுவான சகோதரத்துவத்தையும் பெண்களுக்கு இழிவு உண்டாகும் செயல்களை அறவே கைவிட வேண்டும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது நமக்கு அடிப்படை கடமைகளில் வந்துடும். அடுத்தது ஷரத்து 326 அப்படின்றது வயது வந்த ஒரு வாக்குரின் அடிப்படையில் தேர்தலில் போட்டியிடுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது சட்டம் பொறுத்த வரைக்கும் வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961, பேறுகால ஓய்வூதிய சட்டம் 1961, குடும்ப வன்முறை தடை சட்டம் 2005, தேசிய பெண்கள் ஆணைய சட்டம் 1990. ஓகேங்களா. ஸோ வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961, பேறுகால ஓய்வூதிய சட்டம் 1961, குடும்ப வன்முறை தடை சட்டம் 2005,
தேசிய பெண்கள் ஆணைய சட்டம் 1990. ஓகேங்களா? ஓகே, இப்போது குழந்தைகளுக்காக வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க பார்த்திங்க அப்படின்னாக்கா, குழந்தைகள் நலனுக்காக ஷரத் 24ல் இந்த மாதிரி 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை, சிறுவர்களை பணியில் அமர்த்தாமை. ஓகேங்களா? ஸோ அவங்கள வந்து கடுமையான தொழிற்சாலை பணி செய்வதை தடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அடுத்தது ஷரத்து 45 என்ன சொல்லியிருக்கோம், 6 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுடைய நலனை வந்து பாதுகாத்தல் மற்றும் கல்வி வந்து அளித்தல் பற்றி சொல்லுங்க. ஷரத்து 45. ஓகே, அடுத்தது ஷரத்து 51ல் ஏல கே. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி உங்களுக்கு நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னாக்கா, ஆரம்பத்தில் ஷரத்து 45ல் வந்து நமக்கு வந்து என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னாக்கா, ஆல்மோஸ்ட் வந்து 14. ஓகேங்களா? ஸோ 6 முதல் 14 வயதுள்ள குழந்தைகளை சிறப்பு அதாவது அவங்களுடைய நலன் பாதுகாத்தல் கல்வியை பற்றிய சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா 86வது சட்டத்திட்டம் 2002 மூலமாக என்ன பண்ணிட்டாங்க, விதி 21A அடிப்படை உரிமைகளில் 6 முதல் 14 வயது வரையில் குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கணும், தொடக்க கல்வி கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்ற சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே 86/2002 சட்டத்தின் மூலமாக அடிப்படை கடமைகளில் 51ல் ஏல கே அப்படின்ற ஒரு 11வது கடமை சேர்த்துருப்பாங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கனாக்கா, 6 முதல் 14 வயது வரையில் குழந்தைகளுக்கு கல்வி கொடுத்தல் என்பது பெற்றோர் அல்லது பாதுகாவலின் கடமைன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா அடிப்படை கடமை அப்படின்றது நம்ம இந்திய குடிமக்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய கடமைகள். அடிப்படை உரிமைன்றது அது வந்து நம்ம அரசுக்கு சொல்கிற ஒரு இது. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம வந்து கட்டாயப்படுத்த முடியுமா அப்படின்னாக்கா, அடிப்படை கடமைனா கண்டிப்பாக வந்து கட்டாயமாக செஞ்சே ஆகணுன்றதுனால என்ன பண்ணாங்க, நம்ம அடிப்படை உரிமையில் வச்சது மட்டும் பத்தாது, அடிப்படை கடமையிலும் சேர்க்கணும்னு சொல்லிட்டு உடனே வந்து 51ல் ஏல கே அப்படின்ற ஒரு 11வது கடமைன்றது சேர்த்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் நமக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, 45 விதி 45ல் இந்த 6 முதல் 14 வயது வரை என்பது வந்து எடுத்துட்டு 0 முதல் 6 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்டேட் பண்ணிட்டாங்க. அப்போ 6 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளோட நலனை பாதுகாத்தல் கல்வி அளித்தல் பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் எதுனாக்கா 45வது விதி. ஓகேங்களா? ஓகே, இப்போது ஷரத் 51A கே என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, எல்லாருக்குமே வந்து கல்விக்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்றது தான் சொல்லியிருக்கும். ஓகேங்களா? இது வந்து யாருடைய கடமை, பெற்றோர் அல்லது பாதுகாவலுடைய கடமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் 1986, குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 2005. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள், இளைஞர் நலம். ஸோ ஷரத்து 14 என்ன சொல்லுது, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அவங்களுக்கு சமமான சட்ட பாதுகாப்பு கொடுக்கணும். விதி 15 என்ன சொல்லுது, மதம், ஜாதி, இனம், பாலினம், பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையிலான பாகுபடுத்தலை தவிர்த்தல். இந்த பாகுபாடு தவிர்த்தல் அப்படின்ற வார்த்தையை பார்த்தாலே உங்களுக்கு விதி 15 ஞாபகத்துக்கு வந்துடணும். அடுத்தது விதி 16 என்ன சொல்லுது, பொது வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பு கொடுக்கணும். 23 என்ன சொல்லுது, மனித சுரண்டலை தடுக்கணும். அடுத்தது 47 என்பது பொதுமக்களுடைய ஊட்டச்சத்து மற்றும் உயர்ந்தபட்ச வாழ்க்கை முறை பற்றி சொல்லுது. மேலும் பொது நலனை அதிகரிப்பது மாநில அரசின் கடமையாகவும் வந்து சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், கொத்தடிமை தடை சட்டம் 1976. ஓகேங்களா? சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1955. ஓகேங்களா? ஸோ கொத்தடிமை தடை சட்டம் எந்த ஆண்டு, 1976. சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1955. ஓகேங்களா? அடுத்து தொழிலாளர் நலன் பொறுத்த வரைக்கும் விதி 39 என்ன சொல்லுனாக்கா, சமமான வேலைக்கு சமமான ஊதியம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, சமமான வேலைக்கு ஆண் பெண்ணுக்கு சமமான ஊதியம் பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் 39. அடுத்தது 41 என்ன சொல்லுது, முதுமையான காலகட்டத்தில் நோயுற்ற நிலையில் அரசு வந்து உதவி செய்யலாம் அப்படின்னு பற்றி சொல்கிறது தான் ஷரத்து 41. 42 என்ன சொல்லுது, மெட்டர்னிட்டி லீவ். ஓகேங்களா? ஸோ அரசு அதிகாரியாக இருக்கிற பெண்களுக்கு என்ன பண்ணலாம், அவங்களுக்கு கன்சீவாக இருக்க டைமில் அந்த டெலிவரி பீரியடில் அவங்களுக்கு வந்து 1 இயர் அப்படின்ற ஒரு பேறுகால விடுப்பு, மெட்டர்னிட்டி லீவ் அப்படின்ற சலுகை வந்து அளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, வித் வந்து சேலரியோட. ஓகேங்களா? அடுத்தது விதி 43ல் பி. இது என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, கிராமப்புறங்களில் சுய தொழில், குடிசை தொழில், கூட்டுறவு முறையில் தொழிற்பயிற்சிகளை ஊக்குவிக்க வழிவகை செய்வதாக தான் இந்த 43ல் பி உள்ளது. நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது தொழிற்சாலை சட்டம் 1946, குறைந்தபட்ச ஊதிய சட்டம் 1976. ஓகேங்களா? ஸோ சமூக பாதுகாப்பு சட்டங்கள் பொறுத்த வரைக்கும் தீண்டாமை தடை சட்டம் 1955, வன்கொடுமை தடை சட்டம் 86, மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம், தேசிய மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் 1993. அடுத்தது சிறுபான்மையினர் நலன் மற்றும் தேசிய சிறுபான்மையினருடைய ஆணையம் அப்படின்றது 1994 கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சிறுபான்மையினருடைய நலனுக்காக தேசிய சிறுபான்மையினர் ஆணையம் அப்படின்றது 1994 ஏற்றப்பட்டுள்ளது.
ஓகேங்களா. ஸோ இதுதான் நமக்கு சமூக பிரச்சனைகள் ரிலேட்டடாக நமக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல் உள்ள கண்டென்ட்டு. கண்டிப்பாக இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி படித்த கண்டென்ட் தான். ஓகேங்களா. ஸோ ரொம்ப ஈஸியான டாபிக். ஸோ நாம் இந்த சமூக பிரச்சனைகள் இந்த டாபிக் அப்படின்றது நாம் எக்கனாமிக்கில் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேங்களா. ஓகே ஆஃபீஸர். ஓகே, நெக்ஸ்ட் டாப்பிக்கோடு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.